வணக்கம். என் குருநாதர் பாதங்கள் சரணம். இன்றைக்கி நான் என்ன உங்கள்கிட்ட புது எபிசோடு, அதாவது ஃபஸ்ட் எபிசோடு மறுபடியும் ஆரம்பிக்குது. நிறைய எபிசோடு போட்டுட்டு வந்துட்டேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றிலையும் ஒரு ஒரு உடற்பயிற்சி, தியானம், அப்புறம் உணவு கட்டுப்பாடு, உணவோட பயன்கள், அந்த மாதிரி தான் நான் வரிசையாக போட்டுட்டு வந்துருக்கேன் இது வரைக்கும். இனி நான் போட போகிறது இதெல்லாம் எதுக்கு போட்டேன்னா சுகர் குறையன்னு போட்டேன். ஆனால் சுகருக்கு மட்டும் இல்லை, நம்ம நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறவங்க கூட எடுத்துக்கலாம், நோய் வராமல் இருக்கும். அதே சமயம் இந்த கேன்சர் மற்ற நோய்களுக்குமே சில இதெல்லாம் ரொம்பவே நல்லபடியாக நம்ம மனசையும் உடலையும் மாற்றிக்கணும். அப்படிங்கிறதுல தான் இந்த வீடியோவே நான் போட்டுட்டு வரேன். உங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். நிறைய பேர் இப்போ இடையில ரொம்ப என்னோடய போர் அடிக்குதா இல்லை என்னன்னு தெரியல, கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. நீங்கள் தொடர்ந்து பாருங்கள், பயனுள்ள தகவலாக நான் உங்களுக்கு தரேன். நான் இன்றைக்கி போய் கம்பு வாங்கிட்டு வந்தேன். பாருங்க, கம்பு இது நாட்டு கம்பு. ஹோல்சேல் கடையில் போய் நாட்டு கம்பு வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா சுகர்காரங்களுக்கு அரிசியை விட எதில் ரொம்ப குறையும், ஒரு சுகர் இந்த லோ கிளைசமிக் இண்டெக்ஸ், அப்புறம் இன்சுலினை மெதுவாக சுரக்க வைக்கிறது, இன்சுலின் பற்றாக்குறைனாலும் பக்குவமாக அது தர்றது, அந்த மாதிரி ரைஸுங்களாம் தேர்ந்தெடுத்து நம்ம சாப்பிட்டா தான் சுகர் குறையும். உங்களுக்கே தெரியும், இந்த மாதம் நான் மாத்திரையே வாங்காமல் விட்டுட்டேன். நான் இனி வெளியில் யார்ட்டையாவது தான் நான் காண்டாக்ட் பண்ணி மாத்திரை வாங்கணும். ஏன்னா அங்கே மாதத்தில் ஒரு தடவை தான் மாத்திரை கொடுப்பாங்க, அந்த சமயம் போய் வாங்கினா தான் உண்டு. அதனால் எனக்கு இப்போ கொஞ்சம் சுகர் ஏறின மாதிரி தான் இருக்குது. அதனால தான் நான் போய் கவனமாக ஐயோ மறுபடியும் ஏற விடாது. பாருங்கள், இன்றைக்கி கடையில் சாப்பிட்டேன், எனக்கு சரியான நெஞ்சு எரிச்சலாகவே இருக்குது. ஏன்னா எனக்கு டைம் இல்லை. நான் வீட்டில் நல்லா சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு முருங்கைக்கீரை கடைஞ்சி வச்சுட்டு தான் போனேன். ஆனால் அங்கேருந்து வரக்குள்ளார லேட் ஆகிடுச்சு. அதனால் கடையில் தக்காளி சாதம் வாங்கி சாப்பிட்டுட்டேன், பசி தாங்க முடியலன்னு. அது என்னவோ தெரில, எனக்கு ஒரு மாதிரியாகவே இருக்குது, வாமிட் வர மாதிரி ஒரு மாதிரியாகவே இருக்குது. இதுதான் சொல்கிறதுங்க, நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அவங்கவுங்க உடம்பு பொறுத்து, சிலருக்கு சேர்ந்துக்கும் சிலருக்கு சேராது. இப்போ நான் இந்த கம்புலேயே பாருங்கள், இது ஹைப்ரிடாக இல்லை என்னன்னு தெரில, இது ஒரு வகையாக இருக்குது. இந்த கலரே வித்தியாசமாக இருக்கும் கம்பு. இது ஒரு கம்பு. இது நாட்டு கம்பு. இது உங்களுக்கு தெரியுதா? பாருங்கள், இது நாட்டு கம்பு. நான் இந்த தடவை நாட்டு கம்பு வாங்கியிருக்கேன். காரணம் என்னென்னா, நான் ஆராய்ச்சி, என் உடம்பை வச்சே நான் ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கேன், உங்கள் எல்லாத்துக்காகவும், எனக்காகவும் உங்கள் எல்லாத்துக்காகவும். அதனால் எது சாப்பிட்டு பார்த்தா எப்படி ரியாக்ட் ஆகுது உடம்பு அப்படின்னு பார்த்துக்கலாம். அதனால தான் இப்போ இந்த கம்புவோட பயன்களை தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். என்னென்னா, நேற்று ரேஷன் அரிசியின் பயன்கள் சொன்னேன். இப்போ இன்றைக்கி சிறுதானியங்கள், இந்த ஃபஸ்ட் எபிசோடில் இனி சிறுதானியங்களை பற்றி எல்லா சிறுதானியங்களும் போடுற வரைக்கும் இந்த எபிசோடு போயிட்டே இருக்கும். அப்போ நம்மளோடது எப்படினாலும் ஒரு பாயிண்டாவது வேல்யூபிளாக உங்களுக்கு தோணும் இல்லையா? அதுக்காக தான் நான் நான் மோதிரம் வாங்கியிருக்கேன், உங்களுக்கு சொல்லலை. இங்கே பாருங்க, இன்றைக்கி வெள்ளி மோதிரம் வாங்கிட்டு வந்தேன். சும்மா வாங்கிட்டு வந்தேன், ஏதாவது ஒரு மாற்றம் பண்ணலாமேன்ட்டு. வேறு இதிலலாம் ஒரு பெரிய இதெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு என்னமோ சும்மா முழுக்கட்டையாக இருக்கா கையை, அதனால் சரி ஓடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன் இன்னைக்கு போய். அப்புறம் போடுறப்பே வித்தியாசமாக இருந்துச்சு, அதனால தான் சொன்னேன். இந்த கம்போட பயன்கள் தான் நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன். இது 100 கிராமில் என்னென்ன, முதல்ல கம்பில் பார்த்திங்கன்னா தானியங்கள்லேயே மிகச்சிறந்த தானியம் அப்படிங்கிற மாதிரி கம்பை சொல்கிறாங்க. நம்ம முன்னோர்கள் அதை ரொம்ப நிறையா உணவில் சேர்த்துட்டு வந்திருக்காங்க, அந்த காலத்துலேருந்தே சேர்த்துட்டு வந்திருக்காங்க. இதில் என்னென்ன இருக்குது பாருங்கள், புரோட்டீன், கொழுப்பு, நல்ல கொழுப்புலேயே நல்ல கொழுப்பு, நம்ம உடம்புக்கு தேவையான நல்ல கொழுப்பு, கால்சியம், இரும்பு சத்து, சிங்கு, நார் சத்து, அப்புறம் விட்டமின் ஏ, விட்டமின் பி, இத்தனை இருக்குங்க. இந்த இது வெள்ளை சாதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் மாவுச்சத்து மட்டும்தான் இருக்குது, அதாவது கார்போஹைட்ரேட் மட்டும்தான் இருக்குது. இதுலேயும் கார்போஹைட்ரேட் குறைந்த அளவில் இருக்குது.
ஆனால் இதில் அதையும் தாண்டி இந்த கம்பு சோறில் கம்பை நம்ம பெர்மெண்டேஷன் பண்ணி கூழாக குடிக்கிறப்ப பல நன்மைகள் இருக்குது. முக்கியமாக வெயில் காலத்தில் உடம்பை வந்து ஹீட் ஆகிட்டே இருக்கிறவங்களுக்கு அந்த ஹீட்டை குறைக்கிறதுக்கு கம்மங்கூழ் எடுத்துக்கலாம். இது இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் எவ்வளோ இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? ப்ரோட்டீன் வந்து உடம்புக்கு ரொம்ப தேவை. அதில் 14.41% இது 4.41% இருக்குது. அப்புறம் நல்ல கொழுப்பு எவ்வளோ இருக்குன்னா 7.1% இருக்குது. கால்சியம் வந்து எவ்வளோ இருக்குன்னா, கால்சியம் இந்த பற்களுக்கு, உடம்பு எலும்பு வலிமைக்கு, மெயினாக 50 வயசுக்கு மேலே வயசானவங்களுக்கு எலும்பு ஓட்டையாக உள்ளே ஆகிட்டுருக்கும். அது நம்மளுக்கு வெளியே தெரியாது. திடீர்னு ஒரு லைட்டாக எங்கேயாவது இப்படி இடிச்சுக்கிட்டால் கூட அந்த எலும்போட இது வந்து கிராக் விட்டுரும். அதனால் எலும்புக்கு உறுதி ஆகிறதுக்கு மெயினாக சூரிய வெளிச்சத்தில் நம்ம விட்டமின் டி தேவை. அது போகவும் பார்த்திங்கன்னா கால்சியம் உணவுகளை தேடி எடுத்துக்கணும். அதில் இந்த இது வந்து 46 மில்லிகிராம்ஸு இதில் இருக்குது. அதனால் இது இரும்பு சத்து உள்ளது, கால்சியம் உள்ளது, இரும்பு சத்தும் உள்ளது. இரும்பு சத்து வந்து 4 to 11% இருக்குது. ஆனால் இதில் வந்து சித்தர்கள் பாடல்களில் வந்து சொல்லி வச்சுருக்காங்களாம், அதை எடுத்துக்கிற முறையில் தான் அந்த இரும்பு சத்து கிடச்சி நம்மளுக்கு அனிமிக் வந்து சரியாகுமாம்மா. அதை பற்றி நான் அடுத்தது சொல்கிறேன். சிங்க் இருக்குதுங்க, நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது இல்லைங்களா? நம்மளுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்திக்கு தேவையான சிங்க் வந்து இதில் இருக்குது. மெயினாக நார் சத்து இருக்குது. நார் சத்து எதுக்கு தேவை? மலச்சிக்கல் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு தேவை. மலச்சிக்கல் ஏற்படாமல் இருந்தாலே சுகர் வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றதுக்கு நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ நார் சத்து இதில் இருக்குது. இதை பற்றி எந்த சித்தர் சொல்லியிருக்காருன்னா, தேரையர் அப்படிங்கிற ஒரு சித்தர் வந்து இந்த அவரோட பாடல்களில் வந்து கம்பை பற்றி நல்லா சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, இதை வந்து சாப்பாடாக, வெறும் சாப்பாடாக நிறையா எடுத்துக்கிறப்ப என்னென்ன சைடு எஃபெக்ட் வரும்னு சொல்லியிருக்காரு. என்னென்ன சைடு எஃபெக்ட்னா, காச நோய், அதாவது கபம் கட்டிக்குமா, அப்புறம் நுரையீரல் சம்மந்தமாக வருமா, அப்புறம் வந்து செம்பு இதில் அதிகமாக இருக்குது. அனிமிக் நோயை வந்து சாப்பாடாக சாப்பிட்றப்ப நம்மளுக்கு அதை எடுத்துக்கிறதுக்கு வந்து கம்மியாக, அந்த அனிமிக்கு வந்து தடுக்காதான், கம்மியாக தான் கிடைக்கும். அதாவது 4 to 11% நான் சொன்னேன் இல்லைங்களா? அப்போ 4% தான் கிடைக்கும். உங்களுக்கு 11% முழுசாக கிடைக்கணும்னா அதை பர்மெண்டேஷன் பண்ணி வச்சு, அதாவது புளிக்க வச்சு நம்ம சின்ன வெங்காயம் அதெல்லாம் போட்டு நம்ம கூழாக எடுத்துக்கிறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி கூழாக எடுத்துக்கிறப்ப உங்களுக்கு வந்து அது 11% அது கிடைக்கும். ஒரு நாள் அதை புளிக்க வச்சு எடுத்துக்கணும். அப்புறம் தோல் நோய் பிரச்சனைங்க வந்து இதில் வருங்க. இந்த தோல் நோய் பிரச்சனை இருக்கிறவங்க கம்பை தவிர்த்துருங்க, எடுத்துக்காதீங்க. தோல் வந்து ஸ்கின்னை நல்லா க்ளோவாக ஆக்கும். எனக்கெல்லாம் அது அப்படி க்ளோவாக ஆக்கியிருக்கு. ஏன்னா சுருங்கின இதெல்லாமே வந்து நான் எடுத்துக்கிறப்ப எனக்கு நல்லா தான் ஆயிருக்கு. ஆனால் தோல் நோய் ஏற்கனவே இருக்கிறவங்க அதை கொஞ்சம் இப்போதைக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுலேயும் மெயினாக சோறாக எடுக்காதீங்க. கூழாக கூட குடிச்சிக்கோங்க, ஆனால் சோறாக இதை எடுத்துக்காதீங்க. இந்த தோல் நோய் வந்துங்க மனப்பிரச்சனை சம்மந்தப்பட்டது. நீங்கள் உங்களுக்கு மனப்பிரச்சனை ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். அந்த தோல் நோய் இருக்கிறவங்களுக்கு மனப்பிரச்சனையை வந்து மன சிக்கல், மனசில் ஏதாவது வேதனை இல்லை மனம் சார்ந்த ஏதாவது பிரச்சனை உள்ளவங்களுக்கு தோல் சம்மந்தமான பிரச்சனைகள் வரும். அது நான் இதெல்லாம் என்னோடய தேடுதலில் கிடச்ச ஒரு இது. நான் நிறைய பேர்த்துக்கு சொல்லியிருக்கிறேன். அவங்களுக்கு அது ஓரளவுக்கு அது சரியாயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ கொஞ்சம் அந்த அரிப்பு, திடீர்னு உடம்புல ஒரு காயமும் இருக்காது, ஆனால் அரிப்பு இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு காரணம் வந்து மனநோய் தான். அப்புறம் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் சொல்லியிருக்காருங்க சித்தர். இப்போ தேரையர் சித்தர் யார் தெரியுங்களா? அவர் வந்து ராஜராஜ சோழன் வாழ்ந்த காலத்தில் அவருக்கு ஏதோ மூளையிலேயே ஒரு பிரச்சனை வந்திருக்குதுங்க. அவர் வந்து குளிக்க போகிறப்ப மூக்கு வழியாவோ காது வழியாவோ ஏதோ போய் ஒரு தேரை குட்டி உள்ளே போய் மண்டையில் வந்து ஒரே தலைவலிங்களாம். அவருக்கு தீர்க்க முடியாத தலைவலியாக எத்தனையோ வைத்தியர் வந்தாங்களாம். வந்து பார்த்தும் தீர்க்க முடியாத பட்சத்தில் அப்போல்லாம் வைத்தியர் வந்து சித்தர்கள் தானே வைத்தியராக இருந்திருப்பாங்க. அப்போ இவர் தேரையரை வந்து நான் சரி பண்ணுறேன்னு வந்திருக்காரு. வந்துங்க பாருங்கள், அந்த காலத்தில் வந்து எந்த ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ரேஷன் தேட்ரு ஒரு பெரிய இது இருந்திருக்குமா? எவ்வளோ பெரிய சித்தருங்கிற வந்து எவ்வளோ பெரிய இது பாருங்கள்.
இந்த மண்டையை வந்து இந்த இந்த இதோட டாப்பை கழட்டி இருக்காருங்க. யாருக்கு? ராஜராஜ சோழன் அந்த இதுக்கு வந்து இப்படி கழட்டி அது உள்ளார வந்து தேர இருந்திருக்குது. அப்போ அதனால தான் இவருக்கு தலைவலி வந்துட்டுருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் அது வந்து இளநீரை வந்து சீவி, இது நான் ஒரு கதையாக படிச்சிருக்கேன், அதனால் உங்களுக்கு சொல்கிறேன். இளநீரை சீவி நல்லா சீவி வச்சுக்கிட்டாங்களாம். அந்த இளநீரோட ஏன்னா இப்போ அந்த தேரையை வந்து நம்ம பிடிச்சி இழுத்தா அதோட நகங்கள்லாம் வந்து மூளையை கிழிச்சிட்டு வரும். அப்போ அவங்களுக்கு வந்து இதாகாது, தானாக மூளையிலேருந்து அது வெளியில் வரணும். அப்போ தான் அது இதாகும். அந்த இளநீரோட வாசனத்துக்கு இந்த தேரை வந்து டொங்குன்னு குதிச்சு இளநீருக்குள்ளார வந்து விழுந்துருச்சான். அப்போ ஈஸியாக அப்போ அது மறுபடியும் அதை மூளையில் அந்த கபாலத்தை அப்படியே வச்சு பேக் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பெரிய ஞானிகள் பாருங்கள். இப்போ நம்ம வந்து எம்பிபிஎஸ்ஸு நீட் தேர்வு எழுதி எம்பிபிஎஸ் படித்து அதுக்கு மேலே ஸ்பெஷலிஸ்ட்டாக மூளைக்குன்னு படித்து அப்படி வர்றவங்க தானே அந்த பிரெயின் இது படிக்கிறவங்க தானே வந்து வர்றாங்க. ஆனால் நம்ம சித்தர்கள் நம்ம இந்த பூமியில் அப்படிப்பட்ட ஒரு பூமியில் ஆன்மீக பூமியில் நம்ம வாழ்கிறோம். அப்போ நம்ம எப்படி வாழணும்? அதுக்காக தான் இதை சொல்ல வந்தேன். இந்த உடம்பை வந்து அவங்களும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டதுனால, உடம்பு தேவைன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டதுனால தானே இப்போ இந்த ஆப்ரேஷனே அவரால் பண்ண முடிஞ்சுது. அவரும் சித்தர், மகா சித்தர். அவர் நினச்சா டேங் அப்படின்னு தீர்த்துருக்கலாம்ல, சொல்லுங்கள். அப்போ ஏன் தீர்க்கலை? இவ்வளோ வேலை செஞ்சு எவ்வளோ உயிருக்கு ஆபத்தான இதை எப்படி செஞ்சுருக்காரு பாருங்க. அப்படி வந்து பண்ணப்பட்டு அவரை காப்பாற்றிருக்கிறாரு ஒரு தேரையர் சித்தர். அவரோட பாடல்களில் இந்த கம்பை பற்றி ஒரு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. கம்பு சோறாக எடுத்துக்காதீங்க, கம்பு சோறாக எடுத்துக்கிட்டால் காச நோய் இந்த மாதிரி இதெல்லாம் வரப்போகணும், தோல் நோய் இதெல்லாம் இருக்கிறவங்க கம்பு சோறை எடுத்துக்கிறப்ப பலன் கம்மி. அதனால் அவங்களாம் வந்து கூழாக எடுத்துக்கோங்க, கூழாக பர்மெண்டேஷன் பண்ணி கூழாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுகருக்கு நம்பர் 1, சுகரை வந்து குறைக்கிறதுல இது நம்பர் 1 பயனளிக்குது. கம்பு அதை சாதம், கம்பு கூழ் அதை இது நீங்கள் அனைவரும் உங்களுக்கு உடம்புக்கு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். ஏன் நான் சொல்கிறத கேட்காதீங்க, தேரையர் சொல்கிறதையும் கேட்காதீங்க. அவர் காலகட்டத்தில் இருந்த கம்போட ரகங்கள் எப்படி இருக்குன்னு தெரில. இப்போ நீங்கள் 2 விதமான கம்பையும் வாங்கிக்கோங்க. ஒரு நாள் சோறாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு உடம்பு சோர்வு இல்லாமல் மந்தமாக இல்லாமல் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அப்புறம் தோல் நோயை அரிப்பு இருக்கான்னு பாருங்கள். ஒன்றும் அதுக்கு சைட் எஃபெக்ட் இவ்வளோ தான், வேறு ஒன்றும் பெருசாக உயிர் போகிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் அடுத்தது நாட்டுக்கம்பு வாங்கிக்கோங்க. அதையும் நீங்கள் வந்து இது மாதிரி செய்யுங்க. அப்புறம் ஒரு நாள் சாப்பாடாக சாப்பிடுங்க, ஒரு நாள் கூழாக சாப்பிடுங்க. எது உங்களுக்கு தோசையாக சாப்பிடுங்க, இட்லியாக சாப்பிடுங்க. எது உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக தெரியும், வித்தியாசம் தெரியும். நம்ம உடம்பை நம்மளே ஆராய்ச்சி பண்ணணும். அப்போ தான் வந்து எல்லா நோய்க்கும் மெடிசன் கரெக்டாக போய் சேரும் நம்ம உடம்புங்களில். அதை நீங்கள் மறந்துடவே கூடாது. இதுதான் இன்றைக்கி நான் சொல்ல வர்றது. உங்களுக்கு கம்பியின் பயன்கள் பற்றி சொல்லியிருக்கிறேன். எல்லாத்துக்கும் இது பயனுள்ள வகையில் இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு வேறு ஒரு தானியங்களை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்காக நான் சொல்கிறேன். நன்றி. என் ஈடிடி சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி. இது ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும். எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் குருநாதர் பாதங்கள் சரணம்.